ஓம் சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். இடையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே மீன லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு தசா புத்திகள் என்ன செய்யும் என்பதை பற்றி ஒரு பதிவு இது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில அவரவர் ஜாதக விதிப்படி வரக்கூடிய தசா புத்திகள் தான் வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்குது. அப்ப 9 நவக்கோள்களுடைய தசா புத்திகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன செய்யும் அப்படிங்கறத கணக்குல மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய திசை தொடங்கி மற்ற எல்லா கிரகங்களும் என்ன பலன் செய்யும் என்பதை பற்றி ஒரு பதிவு இது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மீன லக்னம் காலப்புருஷனுடைய 12வது இடம். இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குருவுடைய ஆதிக்கம் பெற்ற வீடு. அப்ப குருவுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் இவர்களுக்கு வரும் தசா புத்திகள்ல ஒவ்வொரு கிரகமும் என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய பதிவு அப்படிங்கறதுனால சூரிய திசை என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன லக்னத்துக்கு சூரியன் 6ஆம் அதிபதியா வர்றார். 6ஆம் இடம் என்பது சத்துருஸ்தானம், ருண ரோகஸ்தானம். ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் நோய். அப்ப 6ஆம் இடத்தினுடைய தன்மை எப்பவுமே வாழ்க்கையில நன்மை செய்யாது. அப்படிங்கறதுனால மீன லக்னத்துக்கு சூரிய திசை என்பது வாழ்க்கையில ஒரு நல்ல திசை கிடையாது. அப்ப மீன லக்னத்துக்கு சூரிய திசை சம்பாதிக்கிற வயசுலயோ நல்ல ஒரு வாழ்க்கையோட முக்கியமான காலகட்டத்திலயோ வந்துட்டா அந்த 6 வருடம் வாழ்க்கை மிகப்பெரிய சோதனை காலம். ஒரு 50 வயசுக்கு பிறகு வருதுன்னா அது நோயாக அந்த திசை அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்குது. ஒரு சம்பாதிக்கிற வயசுல வந்தா கடனை ஏற்படுத்தி வாழ்க்கை மிகப்பெரிய துன்பத்தை தருது. இளமையில் வரும்போது ஆரோக்கிய குறை பிரச்சனைகளை ஏற்படுத்துது. சூரிய திசை மீன லக்னத்துக்கு நல்ல திசை கிடையாது. ஒருவேளை சூரியன் லக்னத்துக்கு 3, 6, 8, 12 இந்த மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து திசை நடத்தினா அந்த திசை பாதிப்பை தராது. ஏன்னா பாவி மறையும் போது யோகத்தை செய்வார் என்பது ஒரு பொதுவான விதி. அடுத்து மீன லக்னத்திற்கு சந்திர திசை என்ன செய்யும்? சந்திரன் 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, பூர்வ ஜென்ம பலம், பூர்வீக சொத்துகள், முன்னோர்கள் ஆசீர்வாதம், நல்ல பிள்ளைகள், வாழ்க்கையுடைய யோகங்களை தரக்கூடிய இடம் 5ஆம் இடம், பஞ்சமஸ்தானம், திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். அப்ப சந்திரன் மீன லக்னத்துக்கு நல்ல ஒரு யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்ப சந்திர திசை 10 ஆண்டுகள் வரக்கூடிய திசை என்பது எந்த வயதில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய திசையாக இருக்கும். அந்த திசை எந்த வயது காலங்கள்ல வந்தாலும் வெற்றியை தரக்கூடிய திசையாக தான் இருக்கும் சந்திர திசை. இப்ப சந்திரன் மீன லக்னத்துக்கு நல்ல பலத்தோட இருக்கணும், கெட்டு போகாம இருக்கணும். 3, 6, 8, 12 இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள் இல்லாம ஆட்சி உச்சம் பெற்று ரிஷபத்துல உச்சமாகவோ இல்ல கடகத்துல ஆட்சியாவோ இருந்து நல்ல ஒரு கேந்திர திரிகோணங்கள் நின்று திசை நடத்தினா அந்த திசை 10 ஆண்டுகள் ராஜ்ய யோகத்தை தரக்கூடிய திசை. மீன லக்னத்துக்கு சந்திர திசை என்பது மிகப்பெரிய யோக திசை. அடுத்து செவ்வாய் திசை. செவ்வாய் திசை என்பது மீன லக்னத்தை பொறுத்தளவுக்கு 2, 9 கூடியவன் செவ்வாய். 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். நல்ல பொருளாதார வளர்ச்சி, வருமானம், குடும்ப வாழ்க்கை, வெற்றி தரக்கூடிய இடம். அந்த செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு அதிபதியா வராது, பாக்கியாதிபதி, எல்லா பாக்கியத்தையும் தரக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பாக்கியாதிபதி திசையாகவும் செவ்வாய் திசை வர்றதுனால அவன் 9ஆம் இடமும் நல்ல ஒரு இடம், திரிகோணஸ்தானம், லட்சுமி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். அப்ப 2, 9 கூடியவர் மிகப்பெரிய யோகாதிபதி. இப்ப செவ்வாய் திசை மீன லக்னத்துக்கு 7 ஆண்டுகள் எந்த வயது காலத்தில் வந்தாலும் கூட அந்த திசை வெற்றியை தரக்கூடிய திசைதான். செவ்வாய் அங்கு கெடாம இருக்கணும், மறைவு ஸ்தானங்கள் இல்லாம இருக்கணும். 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் இல்லாமையோ நீச்சம் பெறாம. செவ்வாய் நீச்ச வீடு கடகம். அப்ப செவ்வாய் நீச்சம் பெறாமல் இருந்தால் அந்த திசையானது 7 ஆண்டுகள் அவர்களுக்கு ராஜ யோக திசை. நல்ல புகழ், அந்தஸ்து, வெற்றி, பாக்கியம், உயர்வு, சொத்துகள், இடம், வீடு, வாகனம் இதெல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு திசையாக இருக்கும். அதுவும் நல்ல ஒரு திசைதான். அடுத்து ராகு திசை. 18 ஆண்டுகள் ராகு திசை. ராகுவுக்கு சொந்த வீடு கிடையாது. அப்ப ராகு திசை ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில வருது அப்படின்னா, ராகு பொதுவா சர்வ கிரகங்கள், பாவ கிரகங்கள் அப்படிங்கறதுனால மீன லக்னத்துக்கு ராகு திசை என்ன செய்யும் அப்படின்னா, நின்ற இடத்தை பொறுத்து பலனை கொடுக்கும். நின்ற இடம் அப்படி எடுத்தீங்கன்னா 3, 6, 8, 12 இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தா
மிகப்பெரிய யோகம். பாவிகள் மறைந்தால் யோகத்தை செய்வார்கள். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ்ய யோகம் என்பது விதி. அந்த மாதிரி இருந்து ராகு திசை வந்துட்டா மிகப்பெரிய யோகம் தான். அது இல்லாம ராகு கேந்திரம், திரிகோண ஸ்தானங்கள் இந்த மாதிரி இடங்கள்லாம் நிற்கும் போது பெரிய தோல்வியை கொடுக்குது ராகு திசை. 11 இருந்தாலும் ராகு திசை வெற்றியை தருதுங்க. 11ஆம் இடம் ராகுக்கு நல்ல இடம். அந்த மாதிரி இருந்து திசை நடந்தாலும் இப்ப மீன லக்னத்துக்கு 11ஆம் இடம் என்பது மகரம். மகரத்தில் ராகு இருந்து திசை நடத்தினா மிகப்பெரிய யோகத்தை 18 வருஷம் திசை செய்யுது. அதுவும் எந்த வயதுகள்ல வந்தாலும் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு உண்டு. ராகு திசைக்கான சில கெடுபலன் கூட இருக்கும். இருந்தாலும் அந்த இடங்கள் வந்து ராகுக்கு வெற்றியை தரக்கூடிய இடங்களாக இருக்கும். மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்து குரு திசை. 16 ஆண்டுகள் குரு திசை. குரு பகவான் திசை என்பது குரு லக்னாதிபதி. 1-10 கூடையவர். லக்னாதிபதி ஒரு சீஃப் மினிஸ்டர் மாதிரி. வாழ்க்கையில ஒரு லக்னாதிபதி திசை என்பது வாழ்நாள் வெற்றியை தரக்கூடிய திசை. அவரே 10ஆம் இடம் என்கிற தொழில் ஸ்தானத்துக்கு கர்மஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றதுனால 1-10 கூடிய திசை வந்து நல்ல ஒரு திசையாக மீன லக்னத்துக்கு குரு திசை வரும் காலம் 16 ஆண்டுகள் ராஜ யோக திசையாக வேலை செய்யும். குரு உச்ச வீட்டில் இருந்தா மிகப்பெரிய யோகம். கடகத்தில் குரு இருப்பது மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி குரு திரிகோண ஸ்தானங்கள் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். கேந்திரங்கள் நிற்கும் போது கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்துறாரு. அப்படி இருக்கான்னு உங்க சுய ஜாதகத்துல பாத்துக்கோங்க. குரு பகவான் திசை என்பது மீன லக்னத்துக்கு ஒரு நல்ல திசை. ஆனால் குரு நீச்சமாகாம இருக்கணும். 3, 6, 8, 12 மறைவில்லாமல் இருக்கணும். நீச்சம் என்பது குருவுக்கு மகரம் நீச்ச வீடு. மகரத்தில் 11ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி 10 கூட நீச்சமாகும் போது அந்த திசை உங்களுக்கு ஒரு சிறப்பை தராது. அடுத்து சனி திசை. 19 ஆண்டுகள் இந்த சனி திசை என்பது மிகப்பெரிய ஒரு திசை. 19 வருஷம் சனி திசை என்பது. சனி பகவான் வந்து மீன லக்னத்தை பொறுத்த அளவுக்கு 11, 12 கூடிய கிரகம். 11ஆம் இடம் லாபஸ்தானம், உபஜயஸ்தானம், வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம். 11ல எந்த கிரகம் இருந்தாலும் சரி, 11ஆம் அதிபதி திசை வந்தாலும் சரி, வாழ்க்கை மிகப்பெரிய யோகத்தை செய்யும் என்பது விதி. ஆனால் அவரே விரையாதிபதியா வராது. 12ஆம் இடத்துக்கு அதிபதியா வராது. மீன லக்னத்தை பொறுத்தவர்களுக்கு சனி பாவிதான், நல்லவர் கிடையாது. அப்ப லக்ன பாவியா இருக்கிறதுனால இந்த திசை நின்ற இடத்தை பொறுத்துதான் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும். சனி பகவான் வந்து 3, 6, 8, 12 இருந்தா நல்ல ஒரு யோகத்தை செய்வாரு. 11ல இருந்தா மிகப்பெரிய ராஜ்யோகத்தை சனி செஞ்சுட்டு போயிடுவாரு. 11ஆம் இடம் என்பது சனி பகவானுக்கு ஆட்சி வீடு. அதுவே உபஜயஸ்தானம் என்பது மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய ஸ்தானமாக இருக்கும். சோ இந்த மாதிரி சனி பகவான் வந்து மீன லக்னத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு உச்சம் பெறாம இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல போய் துலாத்துல உச்சம் பெறுவது ஆயுள் பலத்தை கூட்டும். ஆனால் அது வந்து வருமானம் தொழில் வெற்றிகளை கடுமையா பாதிக்கும். சனி வந்து நீச்சம் பெறுவது கூட நல்ல ஒரு பலம் கிடையாது. ஏன்னா நீச்சம் என்பது 2ஆம் இடத்துல போய் நீச்சம் ஆவாரு. தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துல. அப்ப லாபாதிபதி போய் நீச்சம் ஆகும் போது வெற்றியை தரமாட்டார். ஆனால் 3ஆம் இடம் 6ஆம் இடம் சனி பகவானுக்கு யோகஸ்தானம், 11ஆம் இடம் யோகஸ்தானம். இந்த மாதிரி உங்க சுய ஜாதகங்கள்ல அமைப்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க. அடுத்து புதன் திசை. 17 வருஷம். புதன் வந்து 4, 7 கூடையவர். பொதுவா மீன லக்னத்துக்கு புதன் பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு கிரகம். ஏன்னா 7ஆம் இடம் மீன லக்னத்துக்கு பாதகஸ்தானம். அது உபய லக்னம். உபயத்துக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படிங்கிறதுனால புதன் பாதகாதிபதியா வர்றதுனால புதன் வந்து பலம் பெற்று இருக்கக்கூடாது. அவரே சுகாதிபதியா வராது. ஆரோக்கியத்திற்கு சொத்துக்களுக்கு அதிபதியா வராரு. அப்ப வந்து புதன் வந்து நல்ல இடத்துல இருந்தாதான் அந்த 17 வருஷ திசை என்பது வெற்றியான திசையா இருக்கும். பொதுவா மீனம் லக்னத்துக்கு புதன் காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதியா வர்றதுனால இந்த 17 வருஷ திசை பெரும்பாலும் நன்மை செய்வதில்லை. கடன், நோய், வழக்கு இதை ஏற்படுத்தக்கூடிய திசையாக இருக்கு. ஒருவேளை புதன் வந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தில் மறைஞ்சிருந்து பாதகாதிபதி பலம் குறைஞ்சு திசை நடத்தும் போது யோகத்தை செய்யறாரு. இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருக்கான்னு பாத்துக்கோங்க. அந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்தில் புதன் இருந்தால் மிகப்பெரிய யோகமே. அடுத்து கேது திசை. 7 ஆண்டுகள். கேது பகவான் திசை என்பது கேதுவும் ஒரு சுபர் கிடையாது, இயற்கை பாவி. அப்ப கேதுவும் ஒரு ஜாதகத்தில் பலம் பெறக்கூடாது. லக்னத்துக்கு 3, 6, 8, 12 இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள்ல ஒரு கேது பகவான் போய் இருந்து திசை நடத்தும் காலம் 7 வருஷம் அவர்களுக்கு கேதுனால் எந்த ஒரு கெடுதலும் வராது. ஏன்னா கேது வந்து ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நிறைய எதிர்மறை தரக்கூடிய கிரகம். கேதை போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். அப்ப வந்து கேது வந்து மீன லக்னத்துக்கு 3, 6, 8, 12 மறைந்திருந்தால் யோகமே. ரிஷபம், சிம்மம், துலாம், கும்பம் இதுல மாதிரி இடங்கள்ல மீன லக்னத்துக்கு கேது வந்து திசை நடத்தினால் பாதிப்பு இருக்காது. மற்ற எந்த ஸ்தானங்கள் இருந்தாலும் கேது திசை 7 வருஷம் கவனமா இருக்க வேண்டிய திசை. அடுத்து சுக்கிர திசை. சுக்கிர திசை என்பது 20 ஆண்டுகள் நடக்கூடிய ஒரு திசை, மிகப்பெரிய ஒரு திசை. சுக்கிரன் மீன லக்னத்துக்கு எப்படி அப்படின்னா அவர் பாவிதான். பொதுவா சுக்கிரன் நல்ல ஒரு யோகாதிபதி. சுக்கிரன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியவர்.
அவருக்கு என்னப்பா சுக்கிர திசை அடிக்குது என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மீன லக்னத்தை பொறுத்தளவுக்கு சுக்கிர திசை என்பது நல்ல திசை கிடையாது. 3 8 அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்துக்கு அதிபதியா வர்றாரு. தடை, தோல்வி, அவமானம், கடன், நோய், வழக்கு, விபத்து, கண்டங்களை தரக்கூடிய திசை. அப்ப சுக்கிர திசை 20 வருஷம் மீன லக்னத்துக்கு வந்துட்டா அந்த 20 வருஷம் சோதனை காலம் தான், படாத பாடு படுத்திடும். அவரே 3ஆம் இடத்துக்கு அதிபதியா வர்றாரு. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அப்ப சில முயற்சிகள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி அதுல தோல்வியை தான் கொடுக்க வைக்குது. ஏன்னா அஷ்டமாதிபதியா வர்றாரு அப்படிங்கிறனால. அப்ப 8ஆம் இடம் பாவியா மீன லக்னத்துக்கு வர்றதுனால சுக்கிரன் 3 6 8 12 மறைந்திருந்தால் யோகமே. அந்த இடம் சுக்கிரனுக்கு ஆட்சி விட வந்துடும் மீன லக்னத்துக்கு. அங்க ஆட்சி பெற்று பலமாயிடுறாரு. அதனால 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் ஆட்சி பெறக்கூடாது. அது சுக்கிரனுக்கு பலமான வீடாயிரும். 6ஆம் இடத்துல இருக்கலாம், 12ஆம் இடத்துல இருக்கலாம், நீச்ச சுக்கிரனாக இருக்கலாம். ஏன்னா கண்ணில் சுக்கிரன் நீச்சமாகும் போது நீச்ச சுக்கிரனாக இருக்கலாம். சுக்கிர திசை யோகத்தை செய்யும். ஆனால் சில விஷயங்கள்ல சுக்கிரன் கண்ணில் நீச்சமாகும் போது திருமண வாழ்க்கை இதெல்லாம் பாதிக்கும். அதெல்லாம் தனி ட்ராக், நம்ம அதை பார்க்கல. தசாபதியில என்ன செய்யுங்கிற பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப சுக்கிர திசை என்பது மீன லக்னத்துக்கு ஒரு நல்ல திசை கிடையாது. 20 ஆண்டுகள். அப்ப சுக்கிர திசை எந்த வயசுல வருதோ அதை பொறுத்துதான் அந்த வயது காலங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் என்பதை நம்ம தீர்மானிக்க முடியும். இப்ப இந்த 9 கிரகங்களுடைய திசைகளும் ஒவ்வொரு வயது காலங்கள்ல வரும். ஒரு சிலருக்கு இந்த திசை வராம கூட போகும். மீன லக்னத்துக்கு எல்லா திசை வருங்கிறது விதிவிலக்கு கட்டாயம் கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரு சில திசைகள் வராம போயிடும். பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில ஒரு 60 70 80 வயசு வரைக்கும் என்னென்ன திசைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம கணக்கு எடுத்து பார்க்கணும். ஒரு சில திசைகள் மீன லக்னத்துக்கு வராமே போயிருது. ஒரு சிலருக்கு சூரிய திசை, சுக்கிர திசை இதெல்லாம் மீன லக்னத்துக்கு இல்லாமே போயிருது. இதெல்லாம் மிகப்பெரிய யோகம் கூட சொல்வேன், நான் அதிர்ஷ்டம் சொல்லுவேன். ஏன்னா பாவிகளுடைய திசை இல்லாமல் அந்த காலம் கடந்து போறது உங்களுக்கு இந்த பிறவியில சுக்கிர திசை சூரிய திசை இல்லாத மீன லக்னமா இருந்தா மிகப்பெரிய யோகம் தான். அதே போல இளமையிலே அந்த திசைகள் போயிடுச்சு, பிற்பகுதியில் இல்லாம இருந்தாலும் ஒரு வகையான யோகம் தான். இந்த மாதிரி மீன லக்னத்தில் பிறந்து உங்களுக்கு என்ன திசைகள் வர அமைப்புகள் இருக்கு, பிறந்த நட்சத்திரத்தில் தொடங்கி என்ன திசைகள் எல்லாம் வரிசையா வரக்கூடிய அமைப்புகள் இருக்குன்னு உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்க. அதன்படி இந்த திசைகள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பா இல்ல தீமை செய்யக்கூடிய அமைப்பா என்று பார்த்து அதற்கான வழிபாடுகள் தான் முக்கியம். எளிய இறை வழிபாடுகள். நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவிலும் சொல்லுவேன், எளிய இறை வழிபாடுகள். ஏன்னா வழிபாடுகள் என்பது பரிகாரங்களாக வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருது. அந்த கிரகத்துடைய தன்மையை மாற்றி வாழ்க்கை மிகப்பெரிய உயர்வை தருது என்பதை அனுபவத்துல பாக்குறோம். ஆனா அதற்கான சூட்சம வழிபாடுகளை தெரிந்து அந்த மாதிரி வழிபாடுகளை செய்து உங்களுடைய தசாபதி காலங்களை ஒவ்வொரு திசைகளையும் வெற்றி திசைகளாக மாற்றி வாழ்க்கை மிகப்பெரிய உயர்வை அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.